நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும். அதாவது நம்ம பாரதி இருக்காங்கல்ல, பாரதி வந்து அப்படியே பழிய தூக்கி நம்ம சாரதா மேல தூக்கி வந்து போடுறாங்க அப்படி தாங்க சொல்லணும். அது என்ன ஏதுன்னு பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனேயுமே வந்து டாக்டர்கிட்ட வந்து வாட்ஸ்அப்பில் அந்த பாரதி ரூமில் இருந்த அந்த மாத்திரை ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறாங்கல்ல, அதை பார்த்துட்டு டாக்டர் வந்து சொல்கிறாங்க, மேடம் இது வந்து கருவை கலைக்கிறதுக்கான மாத்திரை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டவுடனே சாரதாவுக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆகிடுது. உடனே டாக்டர் வந்து கேட்குறாங்க, என்ன மேடம் எதுவும் பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி கேட்டவுடனே, இல்லை மேடம் இந்த மாத்திரை எங்கள் வீட்டில் இருந்துச்சு, அதான் யார் என்ன டீட்டெயில் தெரிஞ்சுக்க தான் கால் பண்ணேன் அப்படி சொல்லிட்டு சாரதா வந்து சமாளிச்சிடுறாங்க. உடனே தர்மலிங்கம் வந்து, பார்த்தீங்களாம்மா நீங்கள் இருக்கும்போதே இங்கே எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாரதிக்கு வந்து தெரிஞ்சு போச்சு. இனிமேல் போய் ஹாஸ்பிட்டலில் போய் நம்ம பண்ணோம்னா அதெல்லாம் இன்னும் கதைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாமல் கலைச்சிடுவோன்னு சொல்லிட்டு மெடிக்கலில் போய் இந்த மாத்திரையை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுருக்கா. ஆள் இல்லாதப்போ போட்டு கலைச்சிடலான்னு சொல்லிட்டு, பார்த்தீங்களா ஏதோ மெடிக்கல்காரங்க வந்து எனக்கு தெரிஞ்சவங்க, ஊரில் நான் கொஞ்சம் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து கால் பண்ணி சொல்லிட்டாங்க. இந்நேரம் என்கிட்ட மட்டும் சொல்லலைன்னா அவ்வளோதாம்மா, உங்கள் குடும்பத்தோட வாரிசு வந்து அவ்வளோதான் இன்றைக்கே அழிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தர்மலிங்கம் வந்து ஏற்றி விட்டுட்டு போகிறாரு. நம்ம இவங்க இருக்காங்கல்ல, சாரதா வந்து பயங்கரமான கோவத்தில் இருக்காங்க. எதுக்கு இந்த பாரதி இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா, இன்றைக்கி வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் வந்து கோவத்தில் இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு பார்த்தா நம்ம தமிழை வந்து ஸ்கூலில் விட்டுட்டு பாரதி வந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தவொடனே, நில்லு, எதுக்கு இப்படி ஒரு காரியம் பண்ண அப்படிங்கிற மாதிரி வந்து சாரதா வந்து கேட்குறாங்க. அம்மா நீங்கள் சொல்கிறது ஒன்றுமே புரியலை, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து கேட்குறாங்க. ஏன் இந்த மாதிரி கீழ்த்தனமான புத்தியெல்லாம் உனக்கு வருது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அம்மா இங்கே பாருங்கள், தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்காதீங்க, ஃபஸ்ட்டு வந்து விஷயம் என்ன அதை சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டிலில் உள்ள மாத்திரையை வந்து காட்டுறாங்க. அதை பார்த்தவொடனே, அது என்னதுன்னு என்கிட்ட கேட்டால் எனக்கு எப்படி தெரியும், நீங்கள் தானே வச்சுருக்கீங்க, நீங்கள் தான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இது என்னன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியாது அப்படித்தானே அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. ஆமாம்மா இது எதுன்னு இது என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து உன்னோட ரூமில் தான் எடுத்தேன், இது வந்து கற்பத்தை கலைக்கிற மாத்திரை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னம்மா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, இது ஏன் ரூம்லையா, அப்படிலாம் இருக்க வாய்ப்பே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீ தான் வாங்கி வச்சுருக்க, எனக்கு நல்லாவே தெரியும், உன் ரூமில் இருந்தால் இப்போ எடுத்துகிட்டு வரேன். ஃபஸ்ட்டு வந்து ஆஸ்பத்திரி போய் வந்து எப்படியாவது இந்த கருவை கலைச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டேன். என் பையன் வந்து தடுத்துட்டான். அதுக்கடுத்து இனிமேல் கலைக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். இனிமேல் வந்து நம்மளால் கலைக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு மாத்திரை வாங்கி வச்சுருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்குறாங்க. அம்மா கிடையாதுமா, நீங்கள் சொல்கிறது வந்து மிகப்பெரிய தப்பு, அப்படி எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியாது நினைக்கிறியா பாரதி, சொத்து முழுக்க வந்து உன் பிள்ளை பேரில் இருக்குது. இனிமேல் வந்து அந்த பிள்ளை பேர்லேருந்து எனக்கு பேரனா வரப்போகிற அந்த பிள்ளை பேரில் வந்து நான் எழுதி வச்சுருன்னு சொல்லி பயந்துக்கிட்டு சொத்தெல்லாம் அமுக்கலாம் நினச்சிக்கிட்டு இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அம்மா நான் எதுக்குமா இதெல்லாம் பண்ண போகிறேன், என்னோடய குழந்தை மேலே சத்தியமாக நான் இந்த மாதிரிலாம் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உன் குழந்தையா, எந்த குழந்தை, உனக்கு பிறந்த குழந்தையா இல்லைனா ஆதிக்கு பிறந்த குழந்தையா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கம்மா, 2 பேருமே எனக்கு பிறந்த குழந்தை தான், 2 பேர் குழந்தை மேலே சத்தியம் பண்ணி சொல்கிறேன். இதை நான் வாங்கலை, எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது, நீங்கள் தான் மெடிக்கல் போய் வாங்கிட்டு வந்து இங்கே குழப்பத்தை உண்டு பண்ணுறீங்களோன்னு சொல்லிட்டு பாரதி வந்து சொல்லிடுறாங்க. அதை கேட்டவொடனே சாரதா வந்து ஷாக்காகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த புறமை வந்து முடிச்சிடுறாங்க.